அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது எப்பேற்பட்ட கோபத்தில் இருந்தாலும் அந்த கோபத்தை நீக்கி அவர்களாகவே உங்களிடம் வந்து அன்பையும் அதீத காதலையும் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பெற்றோர் குழந்தைக்காக, குழந்தைகள் பெற்றோருக்காக, சகோதரன் சகோதரிக்காக, சகோதரிகள் சகோதரனுக்காக, நம்ம நெடுங்காலமாக பழகிய நம்ம நண்பர்களுக்காக, வேலை செய்யும் இடத்துல இடைஞ்சல் கொடுக்குறவங்களுக்காக அப்படின்னு எல்லா உறவுகளுக்காகவும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த முறையை ஸ்டார்ட் பண்ணுற நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் செவ்வாய் அல்லது வியாழன் இந்த 2 கிழமைகளில் தான் நீங்கள் இந்த முறையை ஸ்டார்ட் பண்ணணும். மற்ற நாட்களில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த முறையை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன துண்டு பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் பயன்படுத்தணும். ப்ளூ கலர் பென் அப்படின்னு வரும்போது ஸ்கெட்ச், மார்க்கர், ஹைலைட்டர் அப்படின்னு நீங்கள் எதனாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து கண்டினியூவாக 7 நாட்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யணும். அதாவது ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் இதை எழுத போகிறீங்க. ஆனால் 7 நாட்களும் இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணணும். இடையில் எந்த ஒரு கேப்பு விட்டாலோ இல்லை பிரேக் ஆனாலோ நீங்கள் முதல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது செவ்வாய் அல்லது வியாழக்கிழமையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த முறை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் முதல் நாள் எழுத ஆரம்பித்ததுமே அதாவது நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மேலே எப்பேற்பட்ட கோபத்தில் இருந்தாலும் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து, முழுவதுமான கோபத்தை தணித்து உங்கள் மேலே ஒரு ஹீலிங்கை உண்டு பண்ணி உங்கள் நினைவுகளை அவர்களுக்கு அடிக்கடி தூண்டிவிட்டு அவர்களாகவே உங்களிடம் பேசுவார். அதாவது இதற்கு முன்னக்கூட்டி எப்படி அன்போடு பேசினாரோ அதை விட பல மடங்கு அன்போடு உங்களுடன் பேசுவார். இதை எந்த டயத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இரவு தூங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னக்கூட்டி தாங்க இந்த முறையை நீங்கள் செய்யணும். மற்ற நேரங்களில் இதை செய்ய முடியாது. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க பகலில் நீங்கள் எந்த நேரம் உறங்குவீர்களோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிந்தவரை இரவு பயன்படுத்த பாருங்கள். அப்படி முடியாதவங்க, அதாவது நைட் ஷிஃப்ட் போகிறவங்க இதை பகலில் பயன்படுத்திக்கலாம். இந்த முறையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே என்கிட்ட மொபைல்லையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறீங்க, கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு நிறைய இது போன்ற தகவல்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலையிலையும் கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். அது மட்டுமல்லாது நம்மளிடம் ஆண் பெண் வசியமை, கணவன் மனைவி வசியமை, வியாபார ரீதியான, அதாவது தொழில் ரீதியான வசியமைகள் எந்திரங்கள் சிறந்த முறையில் பூஜித்து செய்து தரப்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கான ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள் சிறந்த முறையில் செய்து தரப்படும். தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எனது மொபைல் நம்பர் இருக்குது, அதை தொடர்பு கொள்ளலாம். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ இரவு உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு நேராக உங்கள் பெட்ரூம்குள்ளே வந்துடுங்க. அப்படி பெட்ரூம்குள்ளே வந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல
உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சு காற்றை 2 நிமிடம் நன்றாக உற்று கவனியுங்கள். அப்படி உற்று கவனித்த பிறகு இப்போ மேலே இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட்டம் வரைங்க. இந்த கட்டத்தை வரைஞ்சிட்டு இந்த கீழே பிளாங்காக விட்டுருங்க. பிளாங்காக விட்டுட்டு கட்டத்தை வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் மேலே 786 அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக இருக்கிற கட்டத்தில் 22 344, அதுக்கப்புறம் 2ஆவதாக இருக்கிற கட்டத்தில் 77 786 5, முதல்ல இருக்கிற கட்டத்தில் 16, அதுக்கப்புறம் 111 13 அப்படின்னு எழுதுங்க. அப்படி எழுதி முடித்ததுக்கு பிறகு அந்த பிளாங்காக இருக்கிற இடத்துல முதல்ல யுவர் நேம் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களோட நேமை எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டு உங்களுடைய பார்ட்னர் நேமை எழுதுங்க. பார்ட்னர் நேம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களோட ஃபுல் நேம் எழுதணும். பெட் நேம் எதுவுமே எழுதக்கூடாதுங்க. அவங்களோட ஃபுல் நேமை எழுதணும். அப்படி எழுதி முடித்தது பிறகு நீங்கள் எழுதிய அந்த பேப்பரை உங்களது வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்கள் கண்களை நன்றாக மூடுங்க. மூடிட்டு நீங்கள் இப்போ எந்த நபருக்காக செய்கிறீங்களோ அந்த நபரை ஒரு 2 நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். அதாவது எப்படி கற்பனை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் ப்ரெசண்ட் அவங்க இப்போ உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் அவங்க உங்கள் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ அட் ப்ரெசண்ட் அவங்க உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ அவர் உங்கள்கிட்ட பேசுனா உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான உணர்வு நிலையில் இருக்குமோ, அதே உணர்வு நிலையில் ஒரு 2 நிமிடம் அவர்களை பற்றி நினைத்து பாருங்கள். அப்படி 2 நிமிடம் நினச்சிட்டு அப்படியே கையில் நீங்கள் வச்சுருக்கிற பேப்பரை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதே மாதிரி 7 நாட்கள் தொடர்ந்து, இப்போ தலையணைக்கு அடியில் வச்சிட்டிங்க, காலையில் எழுந்தோடனே அது எடுத்து யாரும் கண்படாத ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்கள் தான் உங்கள் தலையணையை மட்டும் நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே தலையணைக்கு அடியிலேயே வச்சுருங்க. மறுநாளும் இது தூங்க போகும்போது அதே மாதிரி எடுத்து 2 நிமிடம் அவங்கள மனசில் நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிடணும். இதை நீங்கள் 7 நாட்கள் செய்ய வேண்டும். இதை செய்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஓரிரு நாட்கள்லே உங்களுக்கு மாற்றம் தெரியும். அப்படியே ஓரிரு நாட்கள்லே அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசிட்டாலும் இதை நீங்கள் கண்டினியூவாக 7 நாட்கள் செய்ய வேண்டும். 7 நாள் முடிந்ததுன்னா அந்த பேப்பரை எடுத்து எரித்து காற்றில் பறக்க விட்டுருங்க. அதாவது 7ஆவது நாள் முடிந்த மறுநாள் எரித்து காற்றில் பறக்க விட்டுருங்க. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.